வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். திருப்பூர்ல நேத்து நம்ம செட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்திக்காரங்க வடமாநில தொழிலாளர்கள் அவங்க தமிழ்ல இளைஞரை அடிச்சதா நியூஸுங்க சமூக ஊடகங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அங்க இருந்த பொதுமக்கள்லாம் காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு கொடுத்திருக்காங்க. வடமாநில தொழிலாளர்கள் அதிகப்படியா திருப்பூர்ல வந்திருக்கிறதும் திருப்பூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாவே அவங்க வேலை வாய்ப்பை தேடி வர்றது அதிகரிச்சு கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலை இதுக்கு முன்னாடியே வெளி மாநிலத்தவர்கள் யாரு என்ன அப்படின்றத பயோடேட்டா அவங்களுடைய விவரங்களை சேகரிக்க சொல்லி வந்து அதை ஃபுல் ஸ்ட்ரெச்சடா அதை சேகரிச்சாங்க. அதை ஃபாலோ பண்றாங்களா? அதை ஃபாலோ பண்ணிட்டாக்கா இப்போ அதுக்கப்புறம் வந்தவங்களை எந்த அளவுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, ஏன்னா அவங்க யாரு, எங்கிருந்து வராங்க, அவங்களுக்கு ஏதாவது முன்னாடியில குற்ற பின்னணி இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வர்றதால நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு போறதும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு என்ன அவங்க பேசுறாங்க அப்படின்னு தெரியாது, அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா அப்படின்றது தெரியாம அவங்க அப்படி வரலாம், இல்ல அவங்க போதையால வரலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதனால காவல்துறை வந்து இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் காவல்துறை கையில் இருக்கணும். அப்படின்னாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளுடைய டீட்டெயில் ஸ்டேஷன்ல இருக்கு, நாளைக்கு நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் ஸ்டேஷன்ல நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள நம்ம அப்பப்போ கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய இன்சிடென்ட்ல வடமாநில தொழிலாளர்கள் அந்த குற்ற பின்னணியில இருக்கிறதா நம்ம நிறைய பார்க்க முடியுது. வரட்டும், வந்து வேலை செய்யட்டும், ஏன்னா இங்க தொழிலாளர்களுக்கான தேவைகள் இருக்கிறது, வந்து வேலை செய்யும். ஆனா வரவங்க தமிழர்களை அவங்க இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடக்கூடாது. ஏன் தமிழர்களும் மற்ற மாநில தொழிலாளர்கள் மேல வன்முறையில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சக மனுஷனாதான் பார்க்கணும். ஒருத்தரை இன்னொருத்தர் அப்படி தாக்குறதுன்றது ஏற்புடையதல்ல. காவல்துறை நல்ல சரியான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாமானிய குரல் இது ஏதோ ஒரு பெதட்டல் அப்படின்னு நினைக்காம ஒரு சாமானியனும் நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய குரலை பதிய வைக்கிற ஒரு ஆயுதமா நான் சமூக வலைதளங்களை பார்க்கிறேன். முன்னாடி செய்தி ஊடகங்கள், செய்தித்தாள், இந்த மாதிரி பெருவாரியான வசதி படுத்தவர்கள் மட்டும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிறதுனால சாதாரண ஒரு பொதுமக்களுக்கும் ஒரு கையில ஒரு செல்போன் இருந்தா அவங்களுடைய கருத்துக்களை தைரியமா பதிய வைக்கிறதுக்கான ஆயுதமா தான் இதை பார்க்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை வரவேற்க நன்றி.